வணக்கம் உறவுகளே. முதல்வர் ஜோசப் விஜய் எலெக்ஷனுக்கு முன்பு தேர்தல் பரப்புரைக்காக கரூர் சென்ற பொழுது கூட்ட நெரிசலில் 41 பேர் நசுங்கி பொசுங்கி மரணித்தார்கள். அதற்கு காரணம் அறிவித்தபடி சரியான நேரத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லவில்லை. அதனாலேயே அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. வழக்கு நிலுவையில் இருக்கிறது உறவுகளே. இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படவில்லை. வெகு சீக்கிரமாக ஃபைல் பண்ண போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இன்று தேர்தலில் வென்று முதலமைச்சராக வந்துவிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மேலும் சில உதவிகள் செய்ய இருப்பதாக அன்று தெரிவித்தார். அதன்படி ஏற்கனவே 10 லட்சம் திமுக அரசு சார்பில் அன்றே கொடுக்கப்பட்டு விட்டது. அதை தவிர ஜோசப் விஜய் அவர்களும் கட்சி சார்பில் 20 லட்சம் கொடுத்தார் என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு கரூர் சென்ற ஜோசப் விஜய் 31 குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுப்பதாக அரசாணையில் அறிவித்துவிட்டு அங்கு சென்று அந்த அரசு பணிகளை மேடையில் வைத்து வழங்கினார் என்பது பெரிய செய்தியாக ஊடகங்களில் வெளிவந்தது. இதனை எதிர்த்து பல கட்சிகள் குரல் கொடுத்தன. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் எதிர்த்து குரல் கொடுத்தார். இப்படி நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு பதவியை கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று உரத்த குரலில் பேசினார். இது ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வழக்கையும் நாம் தமிழர் கட்சி தொடுத்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்து நீதியரசர்கள் கார்த்திகேயன், சக்திவேல் அவர்கள் வழக்கை முடித்து வைத்து தீர்ப்பையும் வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகவும் ஜோசப் விஜய்க்கு பாதகமாகவும் வந்திருக்கிறது உறவுகளே. நீதிபதிகளின் கருத்து என்னவென்றால், அரசு பதவியை இப்படி விபத்தில் இறந்தவர்களுக்கு எல்லாம் கொடுப்பது ஏற்க தகுந்ததல்ல. எத்தனையோ லட்சம் பேர் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சை எழுதி இன்னும் வரிசையில் காத்திருக்கிறார்கள் அரசு வேலைக்காக. நீங்கள் இப்படி ஏதோ உங்கள் சொந்த சொத்து மாதிரி எடுத்து எல்லோருக்கும் தெளிப்பது ஏற்புடையதல்ல என்று அவர்கள் கூறி உடனடியாக அந்த அரசு பணி ஆணையை வாபஸ் பெற வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றி உறவுகளே. இது என்ன ஜனநாயக அரசாங்கமா அல்லது மன்னர் ஆட்சி நடக்கிறதா? இங்கே ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார்கள், தான் பெரிய கேரியரின் உச்சத்தில் இருந்தெல்லாம் வந்தேன், நான் பார்க்காத பணமா என்றெல்லாம் சொன்னார். சரி, அப்படி உங்களுக்குத்தான் கோடி கோடி கணக்கில் குவித்து வைத்திருக்கிறீர்களே, அதில் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் 1 கோடி கொடுங்கள். அல்லது உங்களுக்குத்தானே பல தொழில் அதிபர்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் கனடாவிலும். அவர்களிடம் சொல்லி அவர்களிடம் தொழிற்சாலைகளில் வேலைகளை வாங்கி கொடுங்கள். இப்படி உங்கள் சொந்த பணத்தை அள்ளி அள்ளி வாரி வழங்குவதில் நாங்கள் ஒருத்தரும் தடை செய்யவில்லையே. ஏன் அரச பணத்தை ஏதோ உங்கள் குடும்ப சொத்து மாதிரி எடுத்து வாரி வழங்குகிறீர்களே, அதுதான் ஒரு பிழையான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று சீமான் சொன்னார். வழக்கு போட்டார். வழக்கு இப்பொழுது வெற்றியும் பெற்றுவிட்டது. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது ஒரு மூக்குடைந்தது போல் ஆகிவிட்டது என்று சொல்லி அவரை சூழ்ந்து இருப்பவர்களே கவலை கொண்டதாக செய்திகள் கசிகின்றன உறவுகளே.